இன்றைய நாளில் பரபரப்பான செய்திகளை இந்த தொகுப்பில் பார்த்துடலாம். முதல்ல டாப் 3 தலைப்புச் செய்திகள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் வெங்கடேஸ்வரா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே காவல் நிலையத்துக்குள்ளேயே வச்சு இளைஞர் ஒருத்தரை கழுத்தறுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் காக்கிநாடா வெங்கடேஸ்வரா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏகாதசி என்பதால் கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்தனர். அத்துடன் சின்ன திருப்பதி என கோவில் நிர்வாகம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிலையில் பக்தர்கள் அதிக அளவில் கூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் நுழையவும் வெளியில் செல்லவும் ஒரே பாதைதான் வைக்கப்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கோவிலின் ஒரு பகுதியில் கட்டுமானம் நடந்து வந்ததாகவும் கூட்டம் அதிகமானதால் கேட்டை மூடியதுதான் இந்த கோர விபத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்த கணவன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இங்கு ஒரு விபரீத மனைவி. பிரியாணியுடன் கட்டில் சுகத்திற்கு வந்த கணவனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? இரண்டாவது கணவரின் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொலை செய்ய முயன்ற விபரீத மனைவி இவர்தான். பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததால் ஆத்திரமடைந்த மனைவி இப்படி ஒரு பகீர் செயலை செய்திருக்கிறார். ஆம், காரைக்கால் வளத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார். இதேபோல் காரைக்கால் நிரவி பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி. இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் காரைக்கால் காமராஜர் வளாகத்தில் பணி நிமித்தமாக சென்றிருந்த போது மகேஸ்வரிக்கு செந்தில்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் காதலாக மாற மகேஸ்வரியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருடன் குடும்பம் நடத்தியுள்ளார் செந்தில்குமார். மேலும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என கூறி மகேஸ்வரியிடமிருந்து 50 பவுன் நகையை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அடமானம் வைத்துள்ளார். மகேஸ்வரியையும் அந்த தொழிலில் பார்ட்னராக சேர்த்திருக்கிறார். தொழிலும் அமோகமாக நடந்திருக்கிறது. ஆனால் மகேஸ்வரியிடம் வாங்கிய நகையை மட்டும் செந்தில்குமார் திரும்ப தரவில்லை. இது குறித்து கேட்டபோது மகேஸ்வரியை அடித்து தாக்கியுள்ளார் செந்தில்குமார். இதனால் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் மகேஸ்வரி புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனக்கு காமராஜ் வளாகத்துக்கு நான் ஒர்க் பண்ண வரும்போது சன் பட்டாஸ் ஓனர் செந்தில்குமார் அங்கே இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணாரு. எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஒரு பழக்கமானுச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னோட 50 பவுன் நகையை கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சாரு. எதுக்குங்கிறது பிசினஸுக்கு நம்ம கடையை கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்னப்பா நகையை மீட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ போலீஸுக்கு போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாது, வக்கீலுக்கு போகக்கூடாது, நீ அப்படி சொன்னாக்கா நான் பழைய லைஃப் எடுத்து உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். என்னோட நகையை வாங்கி வச்சுதான் சார் அந்த கடையை டெவலப் பண்ணி கட்டினது. நான் அதில் ஒரு பார்ட்னர்ஷிப் சார். அதில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும்போது என்ன கடை உள்ள விட மாட்டேங்கிறாரு. போலீஸ் ரிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ் எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் இருக்கு. அதுக்குள்ள ஆதாரங்கள் என்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் இருக்கு சார், 16 ஆடியோ இருக்கு சார். இந்த விஷயம் தெரிந்ததும் செந்தில்குமார் யார் கண்ணிலும் படாமல் தலைமறைவாகி இருக்கிறார். இதற்கிடையில் செந்தில்குமாருக்கு வேறு சில பெண்களுடன் தொடர்பு இருக்கிறது என மகேஸ்வரிக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பிரியாணி வாங்கிக் கொண்டு 2வது மனைவியோடு உல்லாசமாக இருக்க வீட்டிற்கு வந்திருக்கிறார் செந்தில்குமார். வந்ததும் வராததுமாய் கணவரிடம் வேறு பெண்களுடன் தொடர்பு இருக்கிறதா என கேட்டு தகராறு செய்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி தகராறாக மாறியிருக்கிறது. ஆத்திரத்தில் சமையலுக்காக கையில் வைத்திருந்த மிளகாய் பொடியை கணவனின் முகத்தில் தூவியிருக்கிறார் மகேஸ்வரி. மேலும் அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த எண்ணெயை எடுத்து செந்தில்குமாரின் மீது ஊற்றியுள்ளார்.
இதில் செந்தில்குமார் அலறி துடிக்க அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதலில் செந்தில்குமாரின் தோள்பட்டை மற்றும் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவனின் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொல்ல முயன்ற மனைவி மகேஸ்வரியை தேடி வருகின்றனர். கொடுத்த நகையை திருப்பி கேட்ட மனைவியை தாக்கிவிட்டு தலைமறைவான கணவன் கட்டில் சுகத்திற்கு ஆசைப்பட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் வசமாக சிக்கி உயிருக்கு போராடும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாளம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தன் சகோதரர்களான விஜய், சீனிவாசன் ஆகியோருடன் தனது நண்பர் கிஷோர் என்பவரை அழைத்துக் கொண்டு கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சேத்துப்பட்டு நோக்கி வேகமாக வந்த தண்ணீர் லாரி ஒன்று கார் மீது மோதியது. இதில் அப்பளம் போல கார் நொறுங்கிய நிலையில் மூவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விஜய் சிகிச்சை பலனின்றி பலியானார். இச்சம்பவம் தொடர்பாக விபத்தை ஏற்படுத்திய தண்ணீர் லாரி ஓட்டுநரான சங்கரை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே லாரி கவிழ்ந்த விபத்தில் வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். தனியார் கல்குவாரியில் இருந்து சாண்ட் ஏற்றி வந்தபோது இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. டிப்பர் லாரி கவிழ்ந்ததில் மேல் பகுதியில் அமர்ந்து சென்ற சிக்கந்தர், அஜய், பிரபாகர் ஆகியோர் மீது சாண்ட் சரிந்து மூடியது. இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 3 பேரும் உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே காவல் நிலையத்தின் உள்ளே வைத்து இளைஞரை கழுத்தறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதூர் மற்றும் பாதிரி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு 20 நாட்களுக்கு முன்பு மோதல் ஏற்பட்ட வழக்கில் அச்சரப்பாக்கம் போலீசார் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவர்களை நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வந்தனர். அப்போது பாதிரி கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் பேனா கத்தியால் மதுரைச் சேர்ந்த வினோத்குமாரின் கழுத்தை அறுத்துள்ளார். காயமடைந்த வினோத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விஜயகுமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சலால் மேலும் ஒருவர் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லம் பாலத்தாராவைச் சேர்ந்த 65 வயது நபர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் கேரளாவில் மூளைக்காய்ச்சலுக்கு 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 மூளைக்காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கு தொடர்பாக முக்கிய ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு கைப்பற்றியுள்ளது. சபரிமலை கோவிலில் பதிக்கப்பட்டுள்ள தங்க தகடுகளில் இருந்து தங்கம் திருடப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் 2 பேர் சமீபத்தில் கைதாகினர். இந்நிலையில் இந்த வழக்கில் 27 வருடங்களுக்கு முன் பதிக்கப்பட்ட தங்க தகடுகள் தொடர்பான ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகிறது. பல்வேறு காரணங்களை கூறி ஆவணங்களை ஒப்படைக்க தேவசம் போர்டு மறுத்தது குறிப்பிடத்தக்கது. பட்டப்பகல்ல பெண்ணுடன் வகுப்பறைக்குள்ள அந்த மாதிரி வேலை பார்த்தவரை முன்னாள் மாணவர்கள் கையும் களவுமா பிடிச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. கிளாஸ் ரூமை பெட்ரூமா மாற்றியதாக மாணவர்கள் வைத்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? அரசு பள்ளி வகுப்பறையில் பெண்ணுடன் அந்த மாதிரி வேலையில் ஈடுபட்ட ஒரு வக்கிர ஆசாமியை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கையும் களவுமாக பிடித்த பரபரப்பு காட்சிகள்தான் இவை. நீங்க ஸ்கூலுக்குள்ள அந்த வேலை பண்ணது தப்பா இல்லையா என மாணவர்கள் கேட்க, ஸ்கூலோட மொத்த சாவியும் என்கிட்ட தான் இருக்கு, என்ன யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது போடா என திமிராக பதில் சொல்லி இருக்கிறார் அந்த பெரும்புள்ளி. நாளைக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாலும் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. ஸ்கூல் சாவியை மொத்தமா என்கிட்ட கூட வர்றா ஆபீஸ் சாவி முதல் பண்ணி எல்லாமே
வகுப்பறையை படுக்கையறையாக மாற்றி சல்லாபித்த பிறகு மாணவர்களிடம் சிக்கிக் கொண்டதால் சம்பவ இடத்திலிருந்து நைசாக எஸ்கேப் ஆகி தலை தெறிக்க ஓடியிருக்கிறார் அந்த சாருடன் வந்த பெண். நடந்த அக்கிரமத்தின் பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். ஓசூர் முல்லை நகரில் உள்ளது அரசு மேல்நிலை பள்ளி. கடந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் முன்னாள் மாணவர்கள் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ஒரு பெண்ணுடன் வந்த டிப்டாப் ஆசாமி நேராக அந்த பெண்ணை பள்ளியின் முதல் தளத்தில் உள்ள ஒரு வகுப்பறைக்கு அழைத்து சென்று கதவை தாழிட்டிருக்கிறார். அதனை பார்த்த மாணவர்கள் மாடிக்கு சென்று கதவை தட்டி இருக்கிறார்கள். அப்போது வெளியே வந்த ஆசாமியிடம் இங்க என்ன பண்றீங்க என மாணவர்கள் கேட்க, என்னவோ பண்ணிட்டு போறோம் போடா என திமிராக பதில் கூறியிருக்கிறார். பின்னர் கீழே வந்த அந்த நபரை ரவுண்டு கட்டிய மாணவர்கள், ஸ்கூலுக்குள்ள அந்த வேலையை பண்ணது தப்பா இல்லையா? அவங்க ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட கேட்டா என்ன பண்ணுவீங்க? இது என்ன ஸ்கூலா இல்ல லாட்ஜா? வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் என கேள்வி கணைகளை சரமாரியாக தொடுத்திருக்கிறார்கள். சரி, நீங்க ஸ்கூலுக்குள்ள அந்த வேலை பண்ண தப்பா? அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்கன்னா உங்ககிட்ட என்ன? அதற்கு அந்த ஆசாமியோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் நாளைக்கே ஆமானு ஒத்துக்கிட்டாலும் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு அசால்ட்டாக பதில் கூறியிருக்கிறார் அந்த ஆசாமி. நாளைக்கே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாலும் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள், ஸ்கூல் யாருது? உங்க அப்பனுதா எங்க அப்பனுதா? ஸ்கூல் படிக்கிறதுக்கு தான், இந்த மாதிரி வேலை பண்றக்கு இல்ல என கொதித்தெழுந்துள்ளனர். உடனே தம்பி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் வைக்கிறேன்பா, தப்பு என்னோடதுதான் என அப்படியே பணிவாக பேசியிருக்கிறார். மேலும் நாங்கள் ஸ்கூலுக்குள்ள ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு தான் வந்தோம், வேற எந்த தப்பும் செய்ய வரல எனவும் கூறி பிளேட்டை மாத்தி போட்டு இருக்கிறார். இதற்கிடையில் வகுப்பறையில் இருந்த அந்த பெண்ணை நைசாக போன் பேசியவாறே அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளார். இவை அனைத்தையுமே அந்த மாணவர்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளனர். இந்த வீடியோ வைரலான நிலையில் இத்தனை திமிராக பேசி பள்ளிக்குள் தகாத வேலையை பார்த்த இந்த சார் யார் என்று விசாரித்த போதுதான் முல்லை நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவி உமா என்பவரின் கணவர் உமேஷ் என்று தெரிந்திருக்கிறது. அதே பகுதியில் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கிறார். பள்ளியின் ஆபீஸ் ரூம் சாவி முதல் அனைத்து சாவிகளும் உமேஷிடம்தான் இருந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்படி ஒரு சம்பவம் பள்ளியில் நடந்து வசமாக சிக்கியிருக்கிறார் உமேஷ். மேலும் உடன் வந்த பெண் அவரின் தொழிற்சாலையில் வேலை செய்யும் பெண் என்றும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் கல்வித்துறை அதிகாரி பள்ளியில் சோதனை மேற்கொண்டார். இந்த சம்பவம் குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியரிடமும் மேலாண்மை குழு தலைவி உமாவிடமும் விசாரணை நடத்தினர். அப்போது ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக மட்டுமே தனது கணவர் பள்ளிக்கு பெண்ணை அழைத்து சென்றதாகவும் மற்றபடி தனது கணவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்றும் கூறியிருக்கிறார். இதனிடையே உமேஷுடன் வந்த பெண்ணிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் வெளிவரும். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் 2 பைக்குகள் மோதி தீ விபத்து ஏற்பட்ட அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மோதிய வேகத்தில் ஒரு பைக்கின் டேங்கில் இருந்து பெட்ரோல் கசிந்ததால் தீ விபத்து ஏற்பட்டது. ஆனால் நல்வாய்ப்பாக இருவரும் காயமின்றி உயிர் தப்பினர். அருகே டீ கடையில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். கர்நாடகாவில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டியை போலீசார் கைது செய்து அவரது வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விபத்தில் படுகாயம் அடைந்த நபரை ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஆசாமி ஒருவர் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிடாமல் 3 கிலோமீட்டர் தூரம் வரை இடையூறு செய்துள்ளார்.
கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பினார். காரச்சேரியில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பேருந்து மீது மோதியதில் ஸ்கூட்டர் மட்டும் பேருந்து சக்கரத்தில் சிக்கியது. ஸ்கூட்டரை ஓட்டி வந்தவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சத்னா பகுதியில் கிரேன் ஆபரேட்டரை கன்னத்தில் அறைந்த பாஜக எம்பியால் சலசலப்பு ஏற்பட்டது. சத்னா பகுதியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் பாஜக எம்பி கணேஷ் சிங் கலந்து கொண்டார். அப்போது கிரேனில் ஏறி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த அவர் கிரேனிலேயே சிக்கிக் கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் கிரேன் ஆபரேட்டரை கன்னத்தில் அறைந்தார். கரீபியன் நாடுகளை புரட்டி போட்ட மெலிசா புயலை கண்காணிப்பதற்காக சென்ற விமானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட த்ரில் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பிரெக்னன்ட் ஜாப் என்ற பெயரில் வெளியான கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்து 11 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்திருக்கிறார் இங்கு ஒரு 44 வயது நபர். பெண்ணை அம்மாவாக்கும் வேலையில் சேர நினைத்த தாராள பிரபுவிடம் மோசடி நடந்தது எப்படி? என்னை அம்மாவாக்கும் நபருக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்குவேன். ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு உடனே அழையுங்கள். இப்படி ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்த மயக்கத்தில் கண்மூடித்தனமாக ரூபாய் 11 லட்சத்தை இழந்திருக்கிறார் இங்கொரு 80s கிட். பிரெக்னன்ட் ஜாப் என்ற பெயரில் இன்ஸ்டாவில் பெண் ஒருவர் பேசி வெளியிட்ட வீடியோவால் நடந்திருக்கிறது இந்த பயங்கரம். கடந்த மாதம் இன்ஸ்டாகிராம் முழுவதும் வீடியோ ஒன்று வைரலாகியுள்ளது. அதில் தோன்றிய இளம் பெண் ஒருவர் பிரெக்னன்ட் ஜாபுக்கு ஆட்கள் தேவை என விளம்பரம் செய்திருக்கிறார். ஹிந்தி மொழியில் பேசிய அவர், என்னை தாயாக்கும் ஒரு ஆண் வேண்டும் எனவும், என்னை கர்ப்பமாக்கினால் அவருக்கு நான் 25 லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்குவேன் எனவும் அதிரடி ஆஃபரை அறிவித்திருக்கிறார். மேலும் அவர் படித்தவரா, படிக்காதவரா, அவர் எந்த சாதியை சேர்ந்தவர், அவர் கருப்பா, சிவப்பா, அவர் பணக்காரரா அல்லது ஏழையா என எந்த தகுதியும் தேவையில்லை. அவர் 20 வயதோ 60 வயதோ எந்த வயது வித்தியாசமும் இல்லை. ஆணாக இருந்தால் மட்டும் போதும். உடனே வீடியோவில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் என விளம்பரம் செய்துள்ளார். கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்பது சொலவடை. ஆனால் இங்கே கூலி கொடுத்து கரும்பு தின்ன கூப்பிட்டால் யார் வேண்டாம் என்று சொல்வார்கள்? இப்படி ஒரு அட்டகாசமான வேலைக்கு நான் நீ என்று போட்டி போட்டு அல்லவா அப்ளிகேஷனை போடுவார்கள்? அப்படி இந்த வீடியோவை பார்த்துவிட்டு குதூகலமான ஒரு தாராள பிரபு இது எனது அப்ளிகேஷன் என அப்ளிகேஷன் போட துடித்திருக்கிறார். பூனேவை சேர்ந்த 44 வயது அந்த நபர் ஸ்கிரீனில் தெரிந்த எண்ணுக்கு கால் செய்து
பிரெக்னன்ட் ஜாப் வேலையில் சேர என்ன செய்ய வேண்டும் என பொறுப்பாக கேட்டிருக்கிறார். எதிர்த்தரப்பிலிருந்து அழைப்பை பெற்ற ஒருவர் தன்னை பிரெக்னன்ட் ஜாப் நிறுவனத்தின் உதவியாளராக அறிமுகம் செய்து கொண்டு பேசியிருக்கிறார். பிரெக்னன்ட் ஜாபில் இணைய முதலில் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி நிறுவனத்தின் அடையாள அட்டையை பெற வேண்டும் என கூறியுள்ளார். பெண்ணை அம்மாவாக்கும் சமூக சேவையில் மதிமயங்கி கிடந்த தாராள பிரபு உடனே அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்து அடையாள அட்டையை வாங்கியுள்ளார். அடுத்த சில நாட்களில் பதிவு கட்டணங்கள், மருத்துவ பரிசோதனை, சரிபார்ப்பு, ஜிஎஸ்டி, டிடிஎஸ், செயலாக்க கட்டணங்கள் போன்ற பல்வேறு சாக்குப்போக்குகளை கூறி தாராள பிரபுவிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சுருட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த நபர் பணம் தர மறுத்ததால் கட்டாயப்படுத்தி மிரட்டி பணம் பறித்திருக்கிறது அந்த கும்பல். இப்படியாக செப்டம்பர் முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை மொத்தம் 11 லட்சம் ரூபாய் பணத்தை தாராள பிரபுவிடமிருந்து தாராளமாக வாங்கியிருக்கிறது. இவை அனைத்தும் 100க்கும் மேற்பட்ட பண பரிமாற்றங்களாக யுபிஐ மற்றும் IMPS பரிமாற்றங்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த நபர் உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடி செய்பவர்கள் பயன்படுத்திய செல்போன் எண்கள் மற்றும் வங்கி கணக்குகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து புனேவை சேர்ந்த ஒரு சைபர் கிரைம் அதிகாரி கூறுகையில், 2022ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் இதுபோன்ற பிரெக்னன்ட் ஜாப் மோசடிகள் பதிவாகியுள்ளன. சைபர் மோசடி கும்பல் பல நேரங்களில் ஆண்களை கவர்ந்தெடுக்க பெண்களின் வீடியோக்களை சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தி வலையை விரிக்கின்றனர். மேலும் பெண்களை கருத்தரிக்க பணியமர்த்தப்பட்டதாக கூறப்படும் ஆண்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கப்படும் என்றும் ஆசையை தூண்டுகின்றனர். இந்த மோசடி விளம்பரங்களால் ஈர்க்கப்பட்டு தொடர்பு கொள்பவர்களிடம் பதிவு கட்டணங்களுக்கு பணம் செலுத்தும்படி கூறி தங்களது முதல் பண வேட்டையை தொடங்குகின்றனர். பின்னர் மருத்துவ பரிசோதனைகள், சட்ட முறைகள் அல்லது பாதுகாப்பு வைப்புத் தொகை என்ற சாக்கில் அதிக தொகைகளை செலுத்தும்படி கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். லட்சங்களில் பணம் பரிமாற்றப்பட்டவுடன் அந்த மோசடி கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போய்விடுகிறது. பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் பிற மாநிலங்களில் இதுபோன்ற வழக்குகளில் பலரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். சோசியல் மீடியாவில் விளம்பரப்படுத்தும் அனைத்துமே உண்மை அல்ல. அதிலும் இதுபோன்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மீது மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் சைபர் கிரைம் அதிகாரிகள் கூறியுள்ளனர்.